வணக்கம். இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த 500 வருஷங்கள் அது வெறும் அதிகார வெற்றிடம் கிடையாது. அது ஒரு புத்தம் புதிய இந்தியா உருவான காலகட்டம். வாங்க, அந்த சுவாரஸ்யமான கதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, ஒரு சூப்பர் பவர், ஒரு பெரிய வல்லரசு திடீர்னு காணாம போனா என்ன ஆகும்? இந்த கேள்விக்குள்ளதான் மௌரிய பேரரசுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயங்களுக்குமான பதிலும் அடங்கியிருக்கு. வாங்க, இந்த வரலாற்று புதிர்க்கான விடையை தேடுவோம். கிமு 185ல இந்தியாவுல இருந்த ரொம்ப வலிமையான மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடையுது. இதனால ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாகுது. யோசிச்சு பாருங்க, அது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு நீடிச்சது. இந்த காலகட்டத்துல தான் இந்தியா பலவிதமான மாற்றங்களை சந்திச்சது. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு பேரரசின் வீழ்ச்சி. மௌரியர்களோட வீழ்ச்சிக்கு உடனடியா என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். மௌரியர்கள் விட்டுட்டு போன அந்த இடத்த பிடிக்க 2 முக்கிய குழுக்கள் போட்டி போட்டாங்க. ஒரு பக்கம் இங்கேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே உருவான இந்திய வம்சங்கள், இன்னொரு பக்கம் மத்திய ஆசியாவில இருந்தும் மேற்குல இருந்தும் வந்த புதிய சக்திகள். இவங்களுக்குள்ள நடந்த இந்த இழுபறி தான் அந்த காலகட்டத்தோட போக்கியே தீர்மானிச்சது. முதல்ல மௌரிய பேரரசோட சாம்பல்ல இருந்து உருவான நம்ம உள்நாட்டு சக்திகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல வட இந்தியால புஷ்யமித்ர சுங்கர்னு ஒருத்தர் சுங்க வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. இவங்க மௌரியர்களுக்கு அப்படியே ஆப்போசிட். மௌரியர்கள் பௌத்த மதத்தை ஆதரிச்சாங்க. ஆனா சுங்கர்கள் பிராமணியத்தையும் வேதகால யாகங்களையும் மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் கண்வ வம்சம் கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சாங்க. சரி, வடக்கு விட்டுட்டு இப்ப தெற்கு பக்கம் வருவோம். இங்க தக்கான பகுதியில சாதவாகனர்கள் ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா கௌதமி புத்திர சதகர்ணி மாதிரி வலிமையான அரசர்கள் சாகர்களை தோற்கடிச்சு தெற்குல தங்களோட ஆட்சியை ரொம்ப வலுவா நிலைநிறுத்தினாங்க. தெற்குல ஒரு புதிய பவர் சென்டர் உருவாகிறத இது காட்டுச்சு. இப்போ கதையில அடுத்த முக்கியமான ஆட்கள் வராங்க. அதாவது அந்த அதிகார வெற்றிடத்தால ஈர்க்கப்பட்டு இந்தியாவுக்கு வெளியேந்து வந்தவங்க. இவங்க படையெடுத்து வந்தவங்களாம் இருந்தாங்க, இங்கேயே குடியேறினவங்களாம் இருந்தாங்க. இந்தியாவுக்குள்ள வந்த வெளிநாட்டுக்காரங்கள்ல இந்தோ கிரேக்கர்கள், அதாவது யவனர்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவங்க. இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து வந்த இவங்க வடமேற்கு இந்தியாவில் தங்களோட ராஜ்யங்களை அமைச்சாங்க. அவங்களோட புகழ்பெற்ற மன்னர் மெனாண்டர் பத்தி பௌத்த நூல்கள்ல கூட குறிப்புகள் இருக்கு. ரொம்ப நேர்த்தியான கிரேக்க ரோமானியா கலையையும் 2 மொழிகள்ல அச்சிடப்பட்ட நாணயங்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வரல. அது ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி. இந்த காலவரிசையை பாருங்க. முதல்ல இந்தோ கிரேக்கர்கள் வராங்க, அவங்கள தொடர்ந்து சாகர்கள், அப்புறம் பார்த்தியர்கள், கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த குஷாணர்கள் வராங்க. இப்படி அலையலையா வந்த இவங்க வடமேற்கு இந்தியாவோட அரசியலையே தலைகீழ மாத்திட்டாங்க. ஆனா வந்தவங்க எல்லாரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க குஷாணர்கள் தான். மத்திய ஆசியாவிலிருந்து வந்த யூச்சி பழங்குடியினரான இவங்க வட இந்தியாவையும் மத்திய ஆசியாவையும் இணைச்சு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. அவங்களோட தலைசிறந்த மன்னர் கனிஷ்கர் மகாயான பௌத்தம் பரவுறதுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, கிபி 78ல சகசகாப்தம்னு ஒரு புது கேலண்டரையும் தொடங்கி வச்சார். சரி, இப்போ தான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இங்க இருந்தவங்களும் வெளியே இருந்து வந்தவங்களும் ஒன்னு சேரும்போது என்ன ஆச்சு தெரியுமா? இது வரைக்கும் யாருமே பாத்திராத ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார சங்கமம் உருவாச்சு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கலாச்சார கலவைக்கு நாணயங்களை விட ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கவே முடியாது. ஒரு பக்கம் பாருங்க, மௌரியர்களோட ரொம்ப எளிமையான ஏதோ சின்னங்களை மட்டும் பதிச்ச வெள்ளி நாணயங்கள். இன்னொரு பக்கம் இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் குஷானர்களோட ரொம்ப நேர்த்தியான மன்னர்களோட உருவங்களோட 2 மொழிகள்ல எழுதப்பட்ட தங்க நாணயங்கள். இது வெறும் நாணயம் இல்ல, ஒரு டெக்னாலஜி மற்றும் கலை புரட்சி. கலையிலையும் இதே மாதிரியே ஒரு கலவையை பார்க்க முடியுது. வடமேற்கு இந்தியால காந்தார கலைப்பள்ளின்னு ஒன்று இருந்துச்சு. அது கிரேக்கோ ரோமானியா பாணியில புத்தர் சிலைகளை ரொம்ப யதார்த்தமா செதுக்குச்சு. ஆனா மத்திய இந்தியால இந்த மதுரா கலைப்பள்ளி முழுக்க முழுக்க இந்திய பாணியில பௌத்த சமண இந்து உருவங்களை ரொம்ப உயிரோட்டமா உருவாக்குச்சு. அரசியல்ல ஒரே குழப்பமா இருந்தாலும் பொருளாதாரம் மட்டும் செழிப்பா இருந்துச்சு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல உத்தராபாதி மாதிரியான முக்கியமான தரைவழிப்பாதைகள் பாதுகாப்பா இருந்துச்சு. 2வது, பருவக்காற்றோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால கடல் வர்த்தகம் பெரிய அளவுல வளர்ந்துச்சு. இதோட விளைவு ரோமானிய பேரரசு கூட மிகப்பெரிய அளவுல லாபகரமான வர்த்தகம் நடந்துச்சு. மத ரீதியா பார்த்தாலும் இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த காலம். இந்தியாவில் ஏற்கனவே இருந்த மகாயான பௌத்தம், சமணம், பிராமணியம் இதோட எல்லாம் வெளியிருந்து வந்த கிரேக்கர்களோட நம்பிக்கைகளும் மத்திய ஆசிய மத நம்பிக்கைகளும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துச்சு. இது ஒரு உண்மையான மத சங்கமம் நடந்த காலம்னு சொல்லலாம்.
சரி, இவ்ளோ பார்த்தாச்சு. இந்த 500 வருஷ காலத்தோட உண்மையான தாக்கம் என்ன? இந்திய வரலாற்றுல இது என்ன மாதிரியான ஒரு மரபை விட்டுட்டு போயிருக்குன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். நிறைய பேர் இந்த காலத்தை ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இது இந்திய, கிரேக்க, ரோமானிய அப்புறம் மத்திய ஆசிய கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்ச ஒரு துடிப்பான சங்கம காலம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கலை, மதம், வர்த்தகம் மூலமா நடந்த பரிமாற்றங்கள் தான் இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு புதிய சர்வதேச அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது. அரசியல் பிரிஞ்சு கிடந்தது, ஆனா முரண்பாடா கலாச்சாரம் வளர்ந்து செழித்தது. ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துல நடந்த மாற்றங்கள் தான் இந்தியாவை மறுபடியும் ஒன்னு சேர்க்க போற அடுத்த பெரிய சக்தியான குப்த பேரரசு உருவாகிறதுக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது. அப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த 500 வருஷங்களை நாம ஒரு இரண்டா காலம்னு பார்க்கணுமா, இல்ல பல கலாச்சாரங்களை ஒன்னா உருக்கி ஒரு புத்தம் புதிய இந்தியாவை செதுக்கின ஒரு உலைக்களமா பார்க்கணுமா? சிந்தித்து பாருங்க.